அண்மையில் வந்துட்டு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனார். சீர்காழிக்கு. அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு. இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ள அவரு தான், சட்டம் என்னோடது. மாப்பிள்ள அவர் தான், சட்டம் என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். அது வேண்டாம் விடு, மறுபடியும் அதுக்கு போயிடுவாரு. மறுபடியும் வேண்டாம், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படி சொந்த ஊரு, தாத்தா ஊரு, நல்லா வளமா செழிப்பாரு. நாட்டு மக்களை பத்தி விட்டு கவலைப்பட்டதே கிடையாது. கவலைப்பட்டிருக்காரா? நாட்டில் துணை முதலமைச்சர் எதுக்கு ஆக்குனாங்க? நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஆக்குனாங்க. இவர் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்காரு. நாட்டு கார் பந்தயம் தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சென்னை மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறாரு. இதுக்கு தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குனாங்களா? யாருடைய பணம்? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எந்த அளவுக்கு ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க பாருங்க. ஆக இப்படி மக்களுடைய வரிப்பணத்தை செலவிக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு. இன்னைக்கு முரட்டடி, இன்னொருத்தர் உதயநிதி முரட்டடிமையா எடப்பாடி பழனிசாமி. திரு உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக தொண்டம் கூட எவருக்கு அடிமை இல்லை. உங்களுக்கு பதவி வரும்னா யாரு காலில் வேணாலும் விழுவுவீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சி தொண்டம் கூட யாருக்கு அடிமை கிடையாது. தொண்டல் கூட அடிமை கிடையாது. அதுல ஒரு திரைப்படம், வின்னர்னு ஒரு திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடிவேல் அவர்கள் நடித்த படம் வின்னர். அந்த படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அதுல கட்டத்துறை தெரியுமில்ல, அவரை அது நான் இதுல பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்காரு. அதை பத்தி அதுக்கு மேல இருக்கிற வார்த்தையெல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சீங்க. அவரு அந்த கட்டத்துறை திருந்துற மாதிரியே இல்லை. அதுல நிறைய இருக்குது. அதை நாகரிகம் கருதி நான் அந்த நகைச்சுவையை நான் இந்த நேரத்தில் பேசுவது அவர் பொருத்தமா இருக்காது. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. அதனால எஞ்சிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சு பார்த்துங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விலை மதிக்க முடியாத பூமி, நெற்களஞ்சியம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தை பாலைவனமாக்க முற்பட்டார். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் மீத்தேன் போன்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவ மாப்பிள்ள தான் இந்த மாவட்ட மாப்பிள்ள. அவர் விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முயற்சித்தார். தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய பூமியெல்லாம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போயிருக்கும். அதிமுக ஆட்சி இருந்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டுக்கோல பார்க்க முடியாது. உங்க பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க பூமியை அபகரிக்க, உங்களுடைய நிலத்தை இப்படிப்பட்ட தொழிலுக்கு தாரை வாக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற விவசாய வாழ்வாதாரமே இந்த பூமி வச்சுதான். இந்த விவசாயிக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அந்த பூமியை பிடிக்கிட்டா, இந்த பூமி அபகரிச்சுட்டா விவசாயி எங்கே போவார்? எண்ணி பார்த்தாரா? நான் ஒரு விவசாயி, இன்றைக்கு முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட விவசாய பூமியை
பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்ற சட்டத்தின் மூலமாக பூமியை ஒரு பாதுகாப்பாக உங்களிடத்திலே சேர்க்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் இன்னைக்கு விவசாயியா இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி, எல்லையெல்லா மகிழ்ச்சி. முதலமைச்சர் இருக்கும் போது அந்த மகிழ்ச்சி இல்ல, இப்ப காண்கின்ற மகிழ்ச்சி எல்லையெல்லா மகிழ்ச்சி. நானும் உங்களை போல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன். இன்றைக்கும் விவசாயம் தான் என்னுடைய சொந்த தொழில், வேற எந்த தொழிலும் இல்லை. ஆனா இந்த விவசாயத்தை இன்றைய முதலமைச்சர் புறக்கணித்துக்கிட்டு இருக்கிறார். விவசாயிகளை விரோதியாக பார்க்கின்றார். விவசாயிகளை எந்த திட்டமும் அறிவிக்காமல், விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. அண்மையில் டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்று விற்க முடியல. மழை பெய்யுது, அந்த மழையில் நனைகிற நெல்மணியெல்லாம் மூடி வைக்கிறது, தார்பாய் கூட கொடுக்கல, திறந்த வெளியில் அடுக்கி இருக்குது. மழையில் நனைந்து நெல்மணி முளைச்சிருக்குது, அதை கூட இந்த முதலமைச்சர் வந்து பார்க்க முடியல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ வந்தார்ல, வந்தாரா இப்போ வரல. எப்போ அவருடைய மகன் வந்திருப்பாரு, அவரும் வரல. சுத்தம். அது நீங்க முடிவு பண்ணிட்டாங்க. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி ஜெயிக்காது முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே எழுச்சி பயணத்தின் போது உங்களை எல்லாம் வந்து சந்திச்சுட்டு போனேன். இதே இடத்துல மீண்டும் இதே இடத்துல வந்திருக்கிறேன். பாருங்க, நெல்லெல்லாம் முளைச்சு போச்சு. ஒரு தட்டில் வச்சு பார்க்கிறார். எதுல? ஒரு பிளாஸ்டிக் தட்டுல முளைச்ச நெல்ல பார்க்கிறார். இவரா விவசாயி காப்பாத்துறாரு. ஒரு தட்டுல நாம கஷ்டப்பட்டு இரவென்றும் பகலென்றும் பாராம ரத்தத்தை விரைவியா சிந்தி பயிரை நெட்டு அதை நோயிலிருந்து காப்பாற்றி அதை அறுவடை செஞ்சு அந்த நெல்மணியெல்லாம் மூட்டை பிடிச்சி விற்க கொண்டு போய் மழையில் நனைஞ்சு நெல்மணி முளைச்சு போச்சு. அதை வந்து நேரடியா பார்க்க முடியாத முதலமைச்சர் விவசாயி காப்பாற்ற போறாரா? அப்புறம் இன்னொன்னு பேசுறார். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை பற்றி பேசுறது இல்ல, வாக்கு கேட்கறது இல்ல, அவரை கொள்கையும் கிடையாது, மாநில உரிமைகளை பற்றி பேசுறது கிடையாது. அவர் சாக்கடைக்கு சமமான வார்த்தைகளை பேசுறான்னு சொல்ல. அப்படியே நாம் பேசுறோம். சாக்கடையில் இருப்பது அவர்கள் தான். யாரு? சாக்கடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தான். நாங்கள்லாம் அப்படி இல்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புனிதமான இயக்கம். தீய சக்தியை திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடலில் இருக்கின்ற அந்த நோயை கூட பொருட்படுத்தாமல் மக்களை நேசித்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். இரண்டு தலைவரும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அப்படித்தானே? அவர்கள் ஏதாவது வாரிசு இருக்குதா? நாம் தான் வாரிசு. நம்முடைய மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவும் நாட்டு மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய வாரிசுகளாக பார்த்தார்கள். தன்னலம் இல்லாம நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். உண்மைதானே? திரு கருணாநிதி அவர் குடும்பத்தால பார்த்தாரு, நாட்டு மக்களை பார்த்தாரா? தன் குடும்பத்தில் யாருக்கு கட்சியில பதவி கொடுக்கணும், தன் குடும்பத்தில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா திமுகவில்? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியில
கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அதிமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே? நீங்க கொள்ளையடிக்கிற கூட்டம் ஆகி போச்சு. எந்த திட்டத்தை கொடுத்தாலும் அதுல என்ன கமிஷன் வர வேண்டும் என்று பார்த்து இந்த திட்டத்தை கொடுத்தீங்களா? மத்திய அரசு எப்படி ஏற்கும்? சிந்திச்சு பாருங்க. எங்க பகுதியில் பவானியிலிருந்து தோப்பூர் வரை 4 வழிச்சாலை நகாய் திட்டம் எடுத்துக்கிட்டாங்க. நான் இருக்கும்போதே 90% நிலத்தை எடுத்துட்டேன். பார்த்தாங்க, நகாய் திட்டம்னா மத்திய அரசு திட்டம், இவங்கள டெண்டரில் காசு வராது. பார்த்தார் இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நிலம் எடுக்க முடியல அப்படின்னு எழுதி மாநில தேசிய நெடுஞ்சாலை, மாநிலத்திலேயே தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பிரிவு, அதில் எடுத்து இவங்களை டெண்டர் விடலாம். 4 வழிச்சாலை 2 வழிச்சாலை ஆகிப்போச்சு. அது என் ஊருக்கு போகிறது துரதிருஷ்டம் பாருங்க. என் ஊருக்கு போகிற சாலையை ஆட்டை போட்டு பிடிச்சிட்டான். 4 வழிச்சாலையா 2 வழிச்சாலை ஆக்கிட்டாங்க. இவர்களே டெண்டரை 5ஆ பிரித்து விட்டு கமிஷன் வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்னும் சொல்ல போனா பச்சை குழந்தை 2 வயசு குழந்தை கூட கிருஷ்ணகிரியில கதற கதற பாலில் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்றார்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி எல்லாம் நிலவரம்னு வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, பாலில் சீண்டல் நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்போ வருது. இப்படிப்பட்ட செய்தி தான் பத்திரிகையிலையும் ஊடகத்திலே வருது. இந்த ஆட்சியில திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார், பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் தமிழகம் தலை குனிந்து தலை தொங்கி போயிருக்குது. ஸ்டாலின் கேட்டா தலை நிமிர்ந்து இருக்குதான். அப்படியா இருக்குது? எவ்வளவு வழக்கு நாம சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. 1999 போக்சோ வழக்குகள் 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி மோசமான ஆட்சி தானே? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். பாருங்க, இந்த கஞ்சா அடிச்சிட்டாவே என்ன செய்யுதுன்னு தெரியறதில்ல. கொலை செய்யறான், கொள்ளையடிக்கிறான், பாலியல் வன்கொடுமை நடக்கிறான். அதுவும் சிறுமிகள், பெண்கள், பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலம். இனிமேல் பாட்டியம்மா தண்ணி விட்டுட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி. பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமிகள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? 18,000 பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18,000 பாலியல் வழக்குகள். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுறாங்க. தமிழகத்தில் 5 ஆண்டில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கு நிவாரணமாக 84 கோடி கொடுக்கப்பட்டது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. 6,999 போக்சோ வழக்குனா சிறுமிகள், 8 வயசுக்கு கீழ் இருக்கிற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வேணுமா? நான் வந்து பார்த்துட்டு போனேன்ல. இதுக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அந்த நெல்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல வெளியில, நம்முடைய விவசாயிகள் அறுவடை செஞ்சு மூட்டை பிடிச்சு வெளியில கொண்டாந்து விற்பனைக்கு, நேரடி கொள்முதலத்தில் விற்பனைக்கு அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வியாபாரி கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். வியாபாரிகள் கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். எவ்வளவு பச்சை பொய்! எவ்வளவு விவசாயிகளை எப்படி கொச்சப்படுத்துறாரு! விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து அவர் ரத்தத்தை வேர்வையா மண்ணிலே சிந்தி இந்த நெல்மணிகளை உற்பத்தி செஞ்சு விற்பனை கொண்டாந்து வச்சிருந்தா இதற்கு தீர்வு காணத்துக்கு வக்கு இல்லை. ஆனா இவர்களெல்லாம் வியாபாரி. எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அவளை தூண்டி விட்டு அவதூறு பிரச்சாரத்தை செய்வதா சொன்னாங்க. அப்படியே நான் செஞ்சேன்.
இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சு போச்சு. அவருக்கு அந்த கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும், உழைத்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நானும் ஒரு விவசாயி, அதனால அவர் பட்ட துன்பம், ஒரு விவசாயி படுகின்ற துன்பம் ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பிறந்த செல்வ சீமையில் பிறந்தவர், அங்க செல்வாக்கில் வாழ்ந்தவர். ஏழை என்றால் ஒன்றும் தெரியும்.